இறை சாயலில் பிறரை பார்த்தால் முழுமையாக அன்பு செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து தவக்காலத்தின் 3ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது முழுமையாக நாம் கடவுளையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புதான் இந்த உலகத்தை இன்று வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்ந்தாலும் கூட பிணத்திற்கு சமமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த அன்பை முழுமையாக வாழ்ந்தவராக இருந்தார். அந்த அன்பை பிறருக்கும் வாழ்ந்து காட்டினார். அதே அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த அன்பை வாழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது, அவர் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை கருக்களில் எழுந்து தந்தை இறைவனோடு ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அதைத்தான் அவர் சொல்லுவார், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம், அதே போலவே நீங்களும் ஒன்றாயிருங்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு தந்தை இறைவனோடு இயேசு ஒன்றாய் இருந்ததன் காரணமாகத்தான் அவரால் முழுமையான அன்பை வெளிப்படுத்த முடிந்தது. எனவே அவர் பாவிகளையும் அதே போலவே சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இறை சாயலை உணர்ந்தவராக இருந்தார். சக்கையு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதரை வரி வசூலிக்கக்கூடிய மனிதனாக பார்க்காமல் மீட்கப்பட வேண்டிய ஆபிரகாமின் மகனாக பார்த்து அவருக்கு வாழ்விலே மீட்பை கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். அதே போல விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கூட கடவுளுடைய சாயலாக பார்த்து அந்த பெண் கல்லால் எறியப்பட வேண்டியவள் அல்ல, மாறாக அவள் மன்னிப்பு பெற்று தன்னுடைய வாழ்விலே புது வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு முழுமையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்மை காயப்படுத்திய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நம்மிடமிருந்து விலகிச் சென்ற மனிதர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நம்மை பற்றி பிறரிடம் புறக்கணித்து நம்மை பற்றி பிறரிடம் இல்லாதவை பொல்லாதவை பேசிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நம்மை பற்றி பிறரிடம் அசிங்கப்படுத்திய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் மன்னித்து அன்பு செய்கின்ற பொழுதுதான் நாம் முழுமையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எல்லாருமே இறைவனின் சாயலிலே இருக்கிறார்கள். அந்த நம்மை காயப்படுத்திய மனிதர்களை, நம்மை அசிங்கப்படுத்திய மனிதர்களை, நம்மை புறக்கணித்த மனிதர்களை, நம்மை விட்டு விலகிச் சென்ற மனிதர்களிடம் இறை சாயல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு அன்பு செய்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசுவை போல முழுமையான அன்பை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க முடியும். அதற்கு மிக முக்கியமாக தேவை நம்முடைய சுயநலத்தை நாம் முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு நான் என்கின்ற அகந்தை நம்முடைய மனதை அதிகமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நாம் யாரையாவது அன்பு செய்கிறோம் என்றால் கூட அந்த அன்பினால் எனக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமா என்கின்ற அந்த ஒரு மனநிலை தான் இருக்கிறதை தவிர ஆண்டவர் இயேசுவை போல அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்வார்கள், நிபந்தனையற்ற அன்பினால் பிறரை அன்பு செய்யக்கூடிய மனம் நமக்குள்ளே உருவாகின்ற பொழுது நம்மை எப்படி காயப்படுத்தி இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை நாம் அன்பு செய்வோம். இந்த ஆண்டவர் இயேசுனுடைய முழுமையான அன்பை நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவியின் மீதும், மனைவி கணவன் மீதும், பிள்ளைகள் பெற்றோரின் மீதும், பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீதும், அதே போலவே பணி செய்யக்கூடிய இடங்களின் நிறுவனங்களிலும் ஒருவரொருவர் இந்த அன்கண்டிஷனல் அன்பை, நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை போல நாம் கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக மாற முடியும். எனவே இந்த நாளிலே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.